வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பினர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாட்கள் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு எது மாதிரி பலன்கள் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கன்னிராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா புதன். எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல், எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, சிந்தனைகள் அதிகமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ராசி எதுனா கன்னிராசி. எப்பவுமே ஒரு தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவு, தெளிவான பேச்சாற்றல், எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கன்னிராசி பொறுத்தளவு உங்க ராசிநாதன் புதன் பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்காரு. அந்த கடகத்துல இருந்தாலுமே கூட உங்க ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கன்னிராசி பொறுத்தளவுல புதனோட அதிபதி இருக்கிறதுனால உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ல நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு, 4ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. அப்ப 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்துல குரு பார்க்கும்பொழுது சுபகாரியங்கள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தடங்களா இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்திருக்கும். ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்மளால போக முடியலையே, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளால செயல்படுத்த முடியல. இதே மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது எல்லாமே நடந்தது, நமக்கு நடக்கல. இந்த நண்பர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், ஆனா அவங்களுக்கு நம்ம முன்னாடி நின்று சரி பண்ணுவோம். இதே நமக்கு எடுத்து பண்ணும் பொழுது அது நம்மளால சரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு கன்னிராசி பொறுத்தளவுல ரொம்ப பாத்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப உங்க ராசியில செவ்வாய் இருக்காரு. பட் செவ்வாய் இருந்ததுன்னா என்னன்னா, செவ்வாய்ங்கிறது பாத்தீங்கன்னா கோபம், அதாவது ஒரு ஆக்ரோஷம், ஒரு எந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா யோசிக்காம நீங்க செயல்படுத்தக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நீங்க செயல்படுத்தணும். அது இல்லாம உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த சனி உங்க ராசியும் பாக்குறாரு. அப்ப சனி ராசியை பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் கூட நம்ம நிதானமோட செயல்பட்டீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலைகள் உங்களுக்குங்கிறது கண்டிப்பா உருவாகும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு தைரியமா நீங்க போறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அது குடும்பஸ்தானத்துல குரு பார்க்கறதுனால நீங்க என்ன பண்ணோம்னா சுபகாரியங்கள் ஏதாவது நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமண பேச்சா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், குடும்பத்துல ஒரு மன நிம்மதி, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நீங்க பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தடங்கள் ஆகிட்டே தான் இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோமே, நம்மளால பண்ணவே முடியலையே அப்படிங்கிறது ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் தேடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா குரு உங்க வாக்குஸ்தானத்தையும் கல்விஸ்தானத்தையும் பாக்குறாரு. அப்படி கல்விஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு படிப்பு மேல இன்ட்ரெஸ்டே இல்லாம, ஒரு விருப்பமே இல்லாம இருக்கும். அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரு பார்க்கும் பொழுது இந்த 52 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா படிப்புல உங்களுக்கு ஒரு ஆர்வங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டது, ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரா இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். என்ன கேட்டீங்கன்னா உங்க ராசியில செவ்வாய் பகவான் இருக்காரு. அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில், இது எல்லாமே உங்களையே தேடி வரலாம். அது மட்டும் இல்லாம நமக்கெல்லாம் திருமணம் நடக்குமா? எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவுல லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சாப்பாடா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவுல இருக்கும். அப்படி கன்னிராசியில பொறுத்தளவுல இது இருக்கும் பொழுது தன்னுடைய வரப்போற பார்ட்னரும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கன்னிராசிக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப திருமண அமைப்புங்கிறது நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நடக்கும். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திருமணம்ங்கிறது நீங்க ஒரு உங்க பார்ட்னரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னருக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். நிச்சயமா டயத்திலையோ இல்ல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட விலகி போகலாம். அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கைகூடி வரும்.
அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள். நான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் நான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு நான் அங்கீகாரம் கிடைக்கல, விசா கிடைக்கல, கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரி தொழிலுங்கிறது கட்டாயம் அமையும். பட் குரு உங்களை விட்டு விலகி போனாலுமே கூட இந்த 52 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலம் பெற்றிருக்கறனால கண்டிப்பா அந்த இடமாற்றங்களால கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கலாங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கலாம். தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லா உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். அதனால நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள். நான் நினைச்ச வாழ்க்கை வேற, கிடைச்ச வாழ்க்கை வேற. இந்த கிடைச்ச வாழ்க்கையும் என்னால வந்து சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடியவும் ஒரு ஒற்றுமையில் அமையறதுக்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருப்பீங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி டயத்துல கூட விலகி போகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல புத்திரதோஷாதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு உங்க 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதுவும் உங்க புதனோட வீடா இருக்கிறதுனால கண்டிப்பா திரிகோணப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைப்பாங்கிறது நல்லா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் நீங்க தவற விடாம அதுக்கான நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா ஒத்து வரும். அதே மாதிரி வாகன அமைப்பு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாகனம் மாத்தலாமா, இல்ல இடம் மாற்றலாமா, இல்ல பழைய வண்டி இருக்கு, கார் இருக்கு, அதை கொடுத்துட்டு புதுசா ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட தாராளமா இந்த டயத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் கொடுத்துட்டு இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அடிக்கடிக்கு மாத்தி மாத்தி உடல் உபாதைகளை கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சனி உங்க ராசியை பார்த்தனால நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாமே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த காலகட்டத்துல சனி வக்கரமும் இந்த 52 நாள்ல சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அந்த சனியினால உங்களுக்கு பெரிய தாக்கங்கிறது, பெரிய பாதிப்புங்கிறது இருக்காது. கண்டிப்பா தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயம் அமையும். அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள் இது எல்லாமே ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். நிறைய பேர் வந்து கன்னிராசி பொறுத்தளவுல இப்ப ஏதாவது ஓன் பிசினஸ் நீங்க பண்ணலாம், இல்ல சொந்தமா ஏதாவது ஆரம்பிக்கலாம், இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட தாராளமா இது நீங்க சொந்தமா ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா கூட தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். பட் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து உங்க ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்கள் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா சக்சஸ்ங்கிறதாகும். அதனால நீங்க உங்க ஜாதகத்தை முழு விவரமும் நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும், உங்க முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.